ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப டிஜிட்டல் உலகத்துக்கு போயிட்டோம். அதனால் கையில் காசுன்றது இப்பெலாம் இருக்கிறதில்ல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய காலத்து நோட்டு, 20 ரூபா நோட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய பேர் இதெல்லாம் பார்த்துட்டு கூட மாட்டீங்க இந்த காலத்து ஜென்ரேஷனில். இது பார்த்தீங்கன்னா 10 ரூபா நோட்டு. இதுவும் சேம் தான். இதுவும் பழைய காலத்து நோட்டு தான். நான் பார்த்ததுல இந்த 5 ரூபா நோட்டு தான் என்னுடைய லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன். இது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த எல்லாம் கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்காரு. இந்த 2 5 ஒன்று நினைக்கிறேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர் ஷேட் ஆகுது. ஒரு 20, 2 10, 2 5. அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா 25 பைசா. நான்லாம் சின்ன வயசில் 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது செல்லுபடியாச்சு. அதுவும் செல்லுபடி ஆகலை போக போக. அப்புறம் 50 பைசா ஒரு 5 வயசு 7 வயசு வரைக்கும் செல்லுபடியாச்சு. அப்புறம் அதுவும் செல்லுபடி ஆகலை. அதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் பழைய 50 பைசா, 2 50 பைசாவில் டிஃப்ரென்ஸு. இந்த 25 பைசா பார்த்தீங்கன்னா 1989 தயாரிச்சிருக்காங்க. அது சரியா தெரியல. இந்த 50 பைசா பார்த்தீங்கன்னா 1988 ஷேடோ அடிக்குது. அடுத்து இந்த 50 பைசாவை பார்ப்போம். 1988 இது பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 50 பைசா 1985. அதாவது இந்த காயின், இந்த 50 பைசா காயினை விட இந்த 50 பைசா காயின் பழசு, அதுக்கு முன்னாடி ரெடி பண்ணது. இந்த 20 பைசா பாருங்க, இதெல்லாம் நான் பார்த்தது கூட கிடையாதுங்க. 1986. அப்படியேங்கப்பா. அடுத்து இந்த 1 ரூபா, இது செல்லுபடி ஆகிட்டு தான் இருக்குது. இந்த 1 ரூபா இருந்தாலும் இந்த காயினும் பார்க்கறது அதிசயம் தான். இப்பெல்லாம் 1985 ரெடி பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த நோட்டில் இது ஒன்று செல்லுபடி ஆகும். மற்றபடி இந்த 5 ரூபா செல்லுபடி ஆகுமாப்பா? ஆகும். மற்றபடி இந்த நோட்டில் செல்லுபடி ஆகுமான்னு தெரியல. இந்த 20 10 ஆக மொத்தம் பழைய கலெக்ஷன். அருமை. நாமளாம் எங்கே இதெல்லாம் கலெக்ஷன் பண்ணி வைக்கிறோம்? எல்லாம் ஜிபே, கூகுள் பேன்னு போயிட்டுருக்கோம். இதெல்லாம் ஒரு மியூசியம் மாதிரி ரெடி பண்ணி கலெக்ஷன் பண்ணி வச்சுட்டோம்னா எல்லாம் ஒரு ஞாபகங்கள் தான். நம்ம நாட்டு காசில் பார்த்தீங்கன்னா 20, 10, 5, அப்புறம் பார்த்தீங்கன்னா 25 பைசா, 50 பைசா, 20 பைசா, 1 ரூபாலாம் பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 கலெக்ஷனும் நம்மளுடைய ஃப்ரெண்டு வச்சுருக்காரு. அது பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் காசு. ஒன்று வந்து 5 சென்ட்டு. அது 2012 அடிச்சிருக்காங்க. அது சரியாக கேமராவில் தெரில, கிட்ட கொண்டு வந்தால் கலர் அடிக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 50 சென்ட்டு. இதுவும் அதே சிங்கப்பூர் காசு தாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் தெரியும், அது தெரியுதுங்களா? அது அந்த இடத்துல இதுவும் சிங்கப்பூர் காசு தான். நல்ல கலெக்ஷன் வச்சுருக்காரு. இது மாதிரி நீங்களும் எதனா கலெக்ஷன் வச்சுருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளும் அடுத்தடுத்து எதனா கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்தால் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் போடலாம். ஓகே, பாய்.